ஹாய் டியர், டுடே நம்ம தேவ் பக்கத்து ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போவே சொல்லிடுறேன். வென் அ கேர்ள் சிஓ ஃபால் ஃபார் ஹிஸ் இன்னசென்ட் அத்தை பொண்ணு. ஓகேவா? இன்னசென்ட் வில்லேஜ் அத்தை பொண்ணு. ஓகே டியர், ஸோ இதான் ஸ்டோரியோட டைட்டில். நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டேன். சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட குட்டி இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோட டைட்டில் தான் அந்த குட்டி இன்ட்ரோவும். அதாவது டே வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருப்பார். ஆக்சுவலாக தான் உங்களோட ஓன் கம்பெனி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருப்பீங்க. ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, டேக்கு அத்தை பொண்ணும் கூட. ஸோ இதுதான் குட்டி இன்ட்ரோ. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உங்களோட தோட்டம் இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வில்லேஜில் இருப்பீங்க. அப்போ வந்துட்டு தோட்டத்துக்கு நடுவில் தான் வீடு இருக்கும். ஸோ வீடெல்லாம் வந்துட்டு தோட்டம் காடு வச்சுருக்கவங்களாம் வந்துட்டு காட்டுக்குள்ளேயே வீடு வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் தோட்டத்துலேயே வீடு இருக்கும். அப்போது உங்கள் தோட்டத்தில் வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருந்து அப்படியே இந்த வரப்பு வழியாக நடந்து போகிறீங்க. உங்களோட அப்பா வயலில் வந்துட்டு வேலை செஞ்சிட்ருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் காதலே போட்டுக்காமா நீங்கள் பாட்டுக்கு நேராக எங்கேயோ தடம் பிடிச்சி போயிட்டே இருக்கீங்க. அந்த பக்கம் உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு காஃபி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் இப்போ எங்கே போயிட்டுருக்கா அடியே அப்படின்னு சொல்லி கூப்பிட, வழக்கம் போல் உங்களுக்கு இன்னுமே காது கேட்கல, கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் போவீங்க. அப்படியே நேராக போயிட்டே இருக்கிறீங்க. உங்களோட அப்பா, நீ என்ன கற்றுனாலும் அவளுக்கு காது கேட்காது, அவள் தோழியை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இவளுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தி கிடச்சிருக்கா, பைத்தியக்காரி. அவள் ஒரு பைத்தியம், இவன் ஒரு பைத்தியம், ரெண்டும் சேர்ந்துன்னா பெரிய பைத்தியம் தான். இந்த ஊருக்குள்ளேயே எல்லாரும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? ஸ்டான பைத்தியம் பிடிச்ச பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியே போச்சுன்னா இவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கரை சேர்த்துவேன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்படியே புலம்ப. உங்கள் அப்பா பார்க்குறாங்க, எதுக்கு நீ சும்மா எடுத்ததும் புலம்ப ஆரம்பிக்கிற? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீயே சும்மா ஊருக்குள்ள இது மாதிரி பரப்பிட்டு தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டேடி அம்மா கிட்ட சொல்லவும், அவங்களும் சரி வா வந்து இந்த காஃபியை குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பாவும் போயிட்டு வரப்பில் ஏறி உட்காந்துட்டு அம்மா கொண்டு வந்து காஃபி குடிச்சிட்ருப்பாரு. அப்போது நீங்கள் நேராக பக்கத்து தோட்டத்தில் வந்துட்டு சாரா இருப்பா. ஓகேவா? ஸோ உங்கள் தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்துக்கார பொண்ணு சாரா. ஸோ ரெண்டு பேரும் சின்ன வயசு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவளை பக்கத்தான் ஓடுறீங்க. ஸோ அவள் அப்படியே அவங்க வீட்டு மரத்தில் இருக்கல. ஸோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்கும்ல, அந்த ஒரு வேப்ப மரத்தில் ஊஞ்சல் கட்டி வச்சுட்டு அதில் ஆடிக்கிட்டு இருப்பாள். நீங்கள் போனதுமே என்னடி இங்கே ஆடிக்கிட்டு இருக்க, வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவளும் என்னடி எதுக்கு இப்படி தையத்தை கண்ணு குதிக்கிற, வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாம், அந்த உச்சி வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறா. நீங்கள் உச்சிக்கும் போக வேண்டாம், பச்சிக்கு போக வேண்டாம், முதல்ல வாடி அப்படின்னு சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளே எஞ்சி வரா. ஸோ தனியாக அவளை இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஏண்டி இப்படி தனியாக கூட்டிகிட்டு வர, என்ன பண்ண போகிற அப்படின்னு அவள் கேட்க, உன்னை கட்டி பிடிச்சி முத்த கொடுக்க பாரு, ஆளை பாரு, அதில் ஐயோ சாரா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறீங்க. என்ன வையன், அதை தண்ணி அரை மணி நேரமாக சொல்கிறேன், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், அதுவா இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, அது என்னோடய மாமா இருக்காருல்ல மாமா, அந்த மாமா என்னோட கனவுல வந்தார் அப்படிங்கிறீங்க. கனவுலையா? கனவு எல்லாத்துக்கும் வருது நிஜந்தானே, என்ன இப்போ எதுக்கடி இப்படி என்ன அறுத்துட்ருக்கா அப்படிங்கிற அவள், என்னொன்னு அப்படி வெட்டி முடிக்கிற வேலை, நான் சொல்கிறது மாதிரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நல்லா பிடிச்சி உட்கார வச்சுட்டு, இன்றைக்கி என்னோடய மாமா என் கனவுல வந்தார். எப்படி தெரியுமா? நான் தூங்கிட்டு இருந்தேன் வீட்டில். அப்போது நேராக ஒரு பெரிய கார் எங்கள் வாசலில் வந்து நிற்குது. அதுலேருந்து அழகா பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் கட்டிட்டு அப்படியே அவர் அழகா, ஆனால் ஷூ போட்டிருந்தாரு. ஸோ ஷூ வந்துட்டு கழட்டி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தார். எங்கள் வீட்டில் யாரையுமே காணோம், நான் மட்டும்தான் இருக்கேன், ஆனாலும் தூங்கிட்டு இருந்தேன். அப்போது மேலே ஏறி என்னோட ரூம்க்கே வந்துட்டார் அப்படிங்கிறீங்க. இதை கேட்டு இந்த சாரா பேக்கு அது ஏதோ நிஜத்தில் நடந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு, அப்புறம் என்னாச்சு, அப்புறம் என்னையாச்சு அப்படிங்கிறா. நீங்களும் அவள் இது மாதிரி நல்லா பிடி கொடுத்து பேசவும், அப்புறம் என்ன ஆகும், எனக்கு ஒரே படப்படப்பாக இருந்துச்சு, நான் வேறு தூங்கிட்டு இருந்தேனா, ஆனால் எனக்கு கனவுல படப்படப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. அடே அடுத்து நினச்சேன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அவசரப்பட, நீங்களும் அதுவா நான் தூங்கிட்டு இருந்தேன்னா என் மாமா அப்படியே வந்தார், நடந்து வர அந்த வேட்டியை மடித்து வேற கட்டிகிட்டே வந்தார், அழகாக இருந்துச்சுடி அப்படின்னு சொல்லவும், ஆனதான் என்னன்னு சொல்கிறீங்க முதல்ல, அப்புறமாவும் அழகாக வர்ணிச்சுக்குவியாமா அப்படிங்கிறா. சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கிட்ட வந்து என் பெட் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரா. அப்படியா அப்படின்னு சாரா கேட்குறா. ஸோ நீங்களும் ஆமாடி அப்படி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு.
இருந்தார். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு செம தூக்கம் வேறு. அப்போன்னு பார்த்து என்னோடய ஃபேன் இருக்குல்ல, டேபிள் ஃபேன் இருக்குல்ல, அது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி சுற்றி அடிச்சுட்டே இருந்துச்சா. அப்போ என் முடியெல்லாம் லைட்டாக காற்றுல பறந்துச்சா. அப்போது என் மாமா வந்து அப்படியே இந்த முடியெல்லாம் எடுத்து காதுக்கு பின்னாடி இது பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி என்னடான்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை முழிக்கலான்னு முழிச்சா அவர் எனக்கு கிஸ் பண்ணிட்டு இருந்தார் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு கை வச்சு மூஞ்சி பொத்திக்கிறீங்க. அவ்வளோ வெக்கம் மேடம்க்கு. இந்த பக்கம் சாரா அடி பாவி இவ்வளோ நடந்துருச்சா அப்படிங்கிறா. நீங்களும் ஆமாடி இவ்வளோ நடந்துருச்சு, என்னன்னே தெரியல, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவரை கனவுல வருது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமாக வருது. அவள் கேட்குறா, அப்போ உனக்கு மாமா மேலே ஏதாவது ஆசை கேசை இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லடி இருந்துதான் சொல்லியிருப்பேன்ல, எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது, எதுவும் இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் என்றைக்கும் இல்லாமல் சடனாக இந்த மாதிரி கனவு வரவும் எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்படுறீங்க. நீங்கள் வெக்கப்படுறத விட அதிகமாக அந்த பக்கம் சாரா செம்மையாக வெக்கப்பட்டுட்டு அச்சோ அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்களும் அப்புறமா நான் கண்ணை முடிச்சு பார்க்குறப்ப அவர் என்ன கிஸ் பண்ணிட்டு இருந்தாரா, எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. நான் அப்படியே எழுந்திரிச்சு அந்த பக்கம் ஓடிட்டேன். அப்புறமா பார்த்தா அது கனவுடி. என் அம்மா வந்து என்னை தட்டி எழுப்பிட்டாங்க, என்னாச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணத்தில் கை வச்சு உட்காந்துக்குறீங்க சோகமாக இருக்கிற மாதிரி. அவளும் இவ்வளோ நடந்திருக்கல அப்படின்னா எனக்கு என்னமோ வயன் உன் மாமா உன்னை பற்றி இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் கனவாக வந்திருக்கு அப்படிங்கிறா. அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம், யாராவது நம்மளை பற்றி ஏதாவது யோசிச்சாங்கன்னா கூட நமக்கு சில டைம் கனவாக வருமா. ஏன்னா எதுவுமே இல்லாமல் நீ அவரை பற்றி என்ன ஏதுன்னு கூட நினைக்காம இருக்கிறப்போ சடனாக உனக்கு இப்படி கனவு வந்தால் அதுக்கு வேற என்ன அர்த்தம், அப்படித்தான் நினச்சிருக்காருடி உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கு ஏதோ ஒரு மாதிரி ஏற்றி விட நீங்களும் அப்படிதான் அப்போது அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி அழகாக க்யூட்டாக கேட்கவும் அவளும் ஆமாம் ஒயன் உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீயே பார்த்தல போன வருஷம் திருவிழாவுக்கு வரும்போது உன்னையே பார்த்துட்டு இருந்தாரு, நீ கூட சொன்னல அவர் ஏன் என்னை பார்க்குறாருன்னு தெரியல, ஏன்னா வேணுமான்னு கேட்டால் கூட எது வேணான்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன பார்த்தவரு தெரியலன்னு சொன்னேன்ல, அதுக்கெல்லாம் இதான் காரணம் போல் அப்படிங்கிறா. அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியல, ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து உங்க கூட வைக்கதான் சரிடி இதை சொல்ல தான் வந்தேன், யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே நானே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சாரா சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் இப்படி இவகிட்ட பேசுகிறப்போ அப்படி பக்கத்தில் ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து தான் 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ மரத்துக்கு மேலே இருந்து ஆனால் நான் சொல்லுவேனே அப்படின்ட்டு ஒரு சத்தம். 2 பேரும் ஷாக்காக மேலே அண்ணாந்து பார்த்தா ஒரு குட்டி பையன் எப்பவுமே உங்கள் 2 பேர்த்திட்ட வம்பிழுத்துட்டு இருப்பான். ஸோ அவன் தான் மேலே உட்காந்துக்கிட்டு ஒயன் முத்தம்மா கொடுக்குற முத்தம், அதுவும் மாமனுக்கு இல்லாத மாமனுக்கு முத்தம் வேற, இருடி இது உன் அம்மா கிட்ட வத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சின்ன பையன் தான், ஆனால் நல்லா ரொம்ப பேசுவான், ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். நீங்கள் 2 பேரும் பூச்சி இவங்கிட்டையாடி சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறீங்க. அந்த வாண்டு ஈஸியாக எல்லாத்திட்டையும் சொல்லிவிடும், இதை வேற வச்சு உங்களை 2 பேர்த்தையும் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சாரா கேட்க, நீ தான் அவள் கூட்டாளியாச்சு, அவள் அப்படிலாம் பண்ணுறப்போ நீ பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம், ஸோ நான் உங்கள் 2 பேர்த்தையும் பாரு ஊரெல்லாம் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வேண்டான்னு கெஞ்சவும், அப்போ நான் கேட்குறதெல்லாம் செஞ்சிங்கன்னா நான் உங்களுக்கு சும்மா விடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனுக்கு என்ன சொன்னாலும் செய்யணும். அப்படி தான் ஒரு 1 வீக் போயின்னு இருக்கும். அவனும் வந்துட்டு உங்களை அது வேணும் இது வேணும், உன் தோட்டத்தில் இருக்கிற மாங்காய் வேணும், அது வேணும், கொய்யக்காய் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பான். நீங்களும் சாராவும் ஓடி போய்ட்டு பறித்து கொண்டு வந்து தருவீங்க. ஸோ சாராவுக்கு அப்படி கடுப்பாகும், நீயும் கனவுல உன் மாமா உனக்கு மொத்தம் கொடுத்ததுக்கு ஏண்டி என் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கறியெல்லாம் அவனுக்கு நான் கொடுக்கணும், ஏன்னா என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பேருமே எல்லாமே கொண்டு போய் அவனுக்கு கொடுப்பீங்க. ஸோ அவனும் அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போவான். ஸோ இப்படி நான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். 1 ஃபைன் டே நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. அம்மா வந்து எழுப்புறாங்க, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒயன் நானும் அப்பாவும் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வரோம், நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வரம்புல இன்றைக்கி வருவாங்க ஓகேவா, ரிலேட்டிவ் ஓகேவா, ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, அதனால் நீ கொஞ்சம் ரொம்ப நேரம் தூங்காமல் எந்திரிச்சு ஏதாவது வீட்டு வேலை இருந்தால் பண்ணி வை சரியா, ஒருவேளை நாங்கள் வரத்துக்குள்ளே யாராவது வந்துட்டாங்கன்னா டீ காஃபி போட்டு கொடுக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வருவாங்கன்னு நீங்கள் கேட்க,
தெரியலடி, ஆனால் சாயந்தரம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதுக்குள்ளே வீட்டுக்கு அதாவது டவுனுக்கு போயிட்டு கொஞ்சம் சாமான்லாம் இருக்குது வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எழுப்பி உங்ககிட்ட சொல்லிவிட்டு கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஏதாவது வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மான்னு சொல்லிட்டு நீங்களும் படுத்து தூங்கிடுவீங்க. அப்படியே தான் அவங்க வந்துட்டு பஸ் பிடிச்சி போயிடுறாங்க. இப்போது மணி வந்துட்டு ஒரு 10 இருக்கும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிற்கிற சத்தம் ஜன்னல்லேருந்து கேட்குது. அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டே எழுந்திரிக்கிறீங்க. அச்சச்சோ அதுக்குள்ளே சாயந்தரம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறீங்க. எழுந்திரி ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் கனவுல பார்த்த அதே காரு. என்னடா அது, கனவுல பார்த்த அதே காரு? யார் அது? அம்மா யாரோ ரிலேட்டிவ் வருவாங்கன்ட்டு போனாங்களே, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தேய்ச்ச மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. அப்போது அந்த கார் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்களும் யார் தான் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு ஷூ கால் இருக்குல்ல, ஸோ ஷூ போட்ட கால் தான். ஸோ அப்படி கீழே எடுத்து வைக்கிறாங்க. என்னது ஷூவா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. சரி ஓகே அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க. அப்போது டக்குன்னு ஒரு பர்சன் வெளியே வராங்க. பார்த்தா வெள்ளை பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டிருக்காரு. கழுத்தில் அப்படியே செயின் வேறு போட்டிருக்காரு கோல்டில். கையில் மொத்தம் அதெல்லாம் அப்படியே மைனர் மாதிரி மனசாக இறங்கி வந்துட்டுருக்காரு. பார்த்து உங்களுக்கு உயிரே கிடையாது. டே மாமா இவரா? என்னது என் கனவுல வந்த மாதிரியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டு ஊற்றுது உங்களுக்கு இப்போவே. அப்போ பார்க்குறீங்க யாராவது கூட வந்திருக்காங்களான்னு. ஒருத்தருமே வரல. நீங்கள் கனவுல எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி அவர் மட்டும்தான் தனியாக வராரு. அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டுருக்காரு உங்களோட வீட்டுக்குள்ளே. ஐயோ என்னது, நம்ம வீட்டுக்குள்ளே வராது? ஆமாம் நம்ம மாமா தானே, இங்கே தானே வருவார், இதுக்கு தனியாக வராரு. ஐயோ என் கனவு பழிச்சுன்னு போய் எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுறீங்க, நான் ஓடி போயிட்டு படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படி கண்ணை மூடி படுத்துப்போம், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி படுத்துக்கிறீங்க. அவர் அவ்வளோ அழகாக இருக்கார். ஆனால் கொஞ்சம் கோல்டு டைப்பு, ஃபேஸிங் கூட கொஞ்சம் கோல்டாக தான் வச்சுப்பார். அப்படியே தான் உள்ளே வராரு ஷூவை வெளியே கழட்ட விட்டுட்டு. வந்து பார்த்தா உள்ளே அம்மா அப்பா யாரையும் காணோம். அத்தை மாமன் கூப்பிடுறாரு, ஒருத்தரும் வரல. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேலே உங்கள் ரூமுக்கு தான் வராரு. சத்தம் நல்லாவே கேட்குது. அவரோட கால் அடி ஒவ்வொன்றும் உங்களுக்கு நல்லா அப்படியே பட்டு பட்டுன்னு கேட்குது. அப்படியே ஹார்ட்லேயே போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பயமாக வேறு இருக்குது. ஐயோ என் கனவில் நடந்ததெல்லாம் என்ன பழிக்குது, அது இவ்வளோ சீக்கிரமா? வயன் ஏதாவது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணு இருக்கமாக மூடி படுத்திருப்பீங்க. சரி ஓகே நம்ம தூங்குற மாதிரி நடிச்சிடலாம், அவர் போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க. நல்லா கண்ணை மூடி படுத்துப்பீங்க. நேராட்டே வந்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் வராரு. ஸோ வந்தால் நீங்கள் டோரை லாக் பண்ணலைல்ல, ஸோ அப்படி டோர் திறந்தா இருக்கும். டோரை திறந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் நான் கண்ணு திறப்பனா அப்படிங்கிற மாதிரி படுத்திருப்பீங்க. ஸோ 2-3 டைம் கூப்பிட்டு பார்த்துட்டு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவார். ஸோ நீங்கள் தூங்கிட்டே இருக்கமோ அவரும் வந்துட்டு எழுப்பலான்னு வந்திருப்பார். ஆனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. உங்களுக்கு நல்லா சென்ஸ் ஆகுது. போச்சு கனவில் நடந்த எல்லாமே அப்படியே கொஞ்சம் கூட பிசடு தட்டாமல் அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே கண்ணை மூடி பார்த்துட்டே இருப்பீங்க. கண்ணை மட்டும் முடிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தோணுது, கனவுல ஐயோ கனவுல நான் தூங்கிட்டு இருந்தேன் இதே மாதிரி கண்ணை மூடி, அப்போ நான் கண்ணை முடிக்கிறப்ப தான் அவர் எனக்கு கிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் ஆகிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா டக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. ஸோ அந்த மனுஷை வந்துட்டு நீங்கள் தூங்குறீங்கன்னு நினச்சி எழுப்பலான்னு சொல்லி வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. நீங்கள் பாட்டுக்கு எதுவும் செத்தப்பான திடீர்னு எந்திரிக்கிற மாதிரி திடீர்னு எந்திரிச்சு உட்காந்தா எப்படி இருக்கும்? அவருக்கு அப்படியே ஒரு 3 நிமிஷம் ஹார்ட் எப்படி ஸ்டாப் ஆன மாதிரி ஆகிடுது. இப்படி நெஞ்சில் கை வச்சு உட்காந்துருக்காரு. என்ன இப்படி எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் உடனே மாமா ப்ளீஸ் எனக்கு கிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எது அப்படின்னு சொல்லிட்டே கேட்க, அதான் முத்தம் கிட்ட கொடுத்துடாதீங்க அன்னைக்கு மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது அன்னைக்கு நான் கொடுத்தேனா, என்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதான் போன வாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கணவன் சொல்லாமல் மொட்டையா போன வாரம்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் கரெக்டாக டேயோட அம்மா அப்பாவும் பின்னாடி இன்னொரு காரில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை, சரி மேலேக்கு இது இருக்காங்களா 2 பேருன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னு அம்மா சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ டே உங்களை தேடி வந்திருப்பான்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா நீங்கள் போன வாரம் எனக்கு மொத்தம் கொடுத்தல, ஸோ அதே மாதிரி இப்போ கொடுத்துடாத ப்ளீஸ், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை உங்கள் அத்தை மாமா 2 பேரும் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அப்படியே சத்தமே இல்லாமல் அவங்க அதுக்கு கீழே ஓடிடுறாங்க வெக்கப்பட்டுட்டு. அப்போது உங்களோட அத்தை, என்னங்க இவன் எப்போங்க இங்கே வந்தான், இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, இவனுக்கு வயனை பிடிச்சிருக்கா என்ன? ஓ அதனால தான் நம்மளை தனி காரில்
சொல்லிட்டு இவன் தனியாக வந்து அவளை ஃபஸ்ட்டு மீட் பண்ணானா. புள்ள ரொம்ப பயப்படுறான். எனக்கு தெரிஞ்சு இவன் ரொம்ப அவசரப்படுறான்னு நினைக்கிறேன். அதான் புள்ள ரொம்ப பயப்படுறா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த பாவம் இந்த மனுஷனுக்கு ஒன்றும் புரியல. நான் எப்படி ரெடி பண்ணேன், நான் இன்றைக்கி தானே வந்தேன், அதுவும் நான் எழுப்ப தானே வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் நீ எது பேசாத மாமா, எனக்கு நல்லா தெரியும் நீ அன்னைக்கு இப்படி தான் பண்ண. இதே ஷூ, இதே காரு, இதே வெள்ளை வெட்டி வெள்ளை ஷர்ட்டு போட்டுட்டு வந்து இதே மாதிரி நீங்கள் உட்காந்து நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு கிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போது நீ அதை தான் பண்ண போகிற, எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் நடக்குது. அதனால நீ எதுவும் பண்ணக்கூடாது. என் அம்மா வீட்டில் இல்லை, அப்புறம் வந்தால் நான் மாட்டி விட்டுருவேன் அப்படிங்கிறீங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக எப்படி எதை பேசணும் கூட தெரியாமல் எல்லாத்தையும் வளரிட்டு இருக்கிறீங்க. ஸோ மேலே இந்த பக்கம் ஒரு மாதிரி டாக் போயிட்டுருக்க. கீழே உங்களோட அம்மா அப்பா வந்துடுறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக. ஸோ வந்ததுமே உங்களோட அம்மா அப்பா கிட்ட அத்தை மாமா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து நாங்கள் வேற ஒரு விஷயமா தான் வந்தோம், ஆனால் இன்னொரு விஷயத்தை சேர்த்து பேசிடலாம், ஏன்னா அதான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு டேக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படி கேட்குறாங்க. இதை கேட்டு உங்களோட அம்மா அப்பாவுக்கு ஷாக்கு தான். ஏன்னா நீங்கள் வில்லேஜில் இருக்கிறீங்க. டே வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அவர் வந்துட்டு ஒரு பெரிய, அதாவது சிட்டி சைடே வாழ்ந்த மனுஷன். உங்களுக்கு சிட்டினா என்னன்னே தெரியாது. அம்மா அப்பா சும்மா கடைக்கு கூப்பிட்டா கூட ஏதாவது ஜுவல் வாங்கணும், இல்லை நல்ல ட்ரெஸ் ஏதாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு டவுனுக்கு போகலான்னு கூப்பிட்டா கூட நீங்கள் வரமாட்டீங்க, எனக்கு அந்த ஊரே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால எப்படிங்க அதெல்லாம் செட் ஆகுமா என்ன? அவளுக்கு அங்கே பழக்கமே இல்லை. அதுவும் இல்லாமல் எங்கள் பொண்ணை நாங்கள் அந்தளவுக்கு படிக்கவும் வைக்கல, ஏன்னா அந்த பைத்தியக்காரி படிக்க மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 10th வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. அந்த 10th முடிக்கிறதுக்கே உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிதான் கூட நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். ஆனால் ஸ்ரீராம ஜெயம் எழுதி தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது அதால் தான் அம்மா சொல்கிறாங்க, இப்போ அதுக்கு மேலே படிக்கவே மாட்டேன்ட்டா. இப்போ எப்படி அவன் நல்லா படித்த பையன், பெரிய அந்தஸ்தான ஒரு நல்ல கௌரவமான உத்தியோகத்தில் இருக்கான், அது எப்படி இவளை எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க ஹெசிடேட் ஆகவும், உங்களோட அத்தை மாமா ஐயோ இங்கே பாருங்க நீ, உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது, சரி ஓகே நான் சொல்கிறேன் வாங்க, அந்த ரெண்டும் லவ் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் எதே லவ்வா அப்படின்னு சொல்லி ஷாக்காக, உங்களோட மாமா இருக்கார்ல டேவோட அப்பா அவர், ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நீ அடிக்கடி இங்கே வந்து போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன், உங்கள் பொண்ணு சொல்லிட்டு இருந்தா போன வாரம் வந்தலன்னு, நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா என்ன என் பையனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் இல்லைண்ணா நான் எங்கேயுமே பார்க்கலையே, அவங்க வந்த வீட்டுக்கு வராமல் போயிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டேவோடப்பா இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கீங்க நீங்கள், உங்கள் பொண்ணும் அதே மாதிரி தான் இருக்கா, இவன் அடிக்கடி இங்கே வரான், வந்து அவளை மட்டும் தனியாக மீட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மாவுக்கு அப்படி டவுட் வருது. இந்த பையன் அடிக்கடி எங்கேயாவது வெளியே வந்து ஓடிடுறா, கேட்டால் சாரா வீட்டுக்கு போனேன் காரா வீட்டுக்கு போனேங்கிறா, ஒரு வேளை இருக்குமோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே முடிவு பண்ணிடுறாங்க. ஜஸ்ட்டு வெறும் கனவு, அந்த கனவு வந்துட்டு இங்கே இவ்வளோ குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு. அப்போது சரி ஓகே ஆனதாச்சு, அவளும் ஸ்கூல்லாம் முடிச்சு 2 வருஷம் சும்மா வீட்டில் தானே இருக்கா, நாங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பேசி எடுக்கலாம், ஓகேவா சீக்கிரமாக சொல்லிடுறோம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் 2 பேர்த்திட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லவும், அவங்ககிட்ட என்ன கேட்குறது, மேலே போய் பார்த்துருந்தா ஐயோ நீங்கள் இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, இதை நான் இப்படியே வாயால் சொல்கிறது ஒரே கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சும்மா அந்த மாதிரி பேசிட்டு கலாய்ச்சிட்ருப்பாங்க. இப்போது மேலே பார்த்தா நீங்கள் இன்னுமே டேக்கிட்ட நீ பாருமாம்மா ப்ளீஸ் இது மட்டும் வேணாம், இது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதுக்குள்ளே கீழே இருந்து அம்மா அப்பாலாம் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டுறாங்க. ஸோ டே வந்துட்டு அப்படியே இறங்கி கீழே வந்துடுறாரு. அவர் நார்மலாக தான் வராரு, கொஞ்சம் டவுட்டாக இருக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி பேசுவோம், ஒரு மாதிரி குழம்பி போய் வர, நீங்களும் ஒரு மாதிரி பயத்தோட பதறிட்டே வரீங்க. ஆனால் கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு மேலே ஏதோ நடந்திருக்கு போல், பிள்ளை ரொம்ப பயந்து போய் வரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ இமேஜின் பண்ணிக்கிட்டு அப்படி வைக்கப்பட்டுட்ருக்காங்க. அப்போது கரெக்டாக உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இல்லை டே உனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், ஒயினை தான் பண்ணி வைக்க போகிறோம், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்குறாங்க. அதுக்கு டேவும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன இது இவர் ஓகே சொல்லிட்டு போயிடுறாரு, அப்போ ஓகேவா இவருக்கு என்ன பிடிக்குமா, அப்படின்னா அன்னைக்கு சாரா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவே பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே தான் அவங்க இந்த கல்யாண பேச்செல்லாம் பேசிட்டு சரி ஓகே நாங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல தேதி பார்த்துட்டு சொல்கிறோம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அன்றைக்கே
உங்களோட அம்மா அப்பாவுக்கும் ஹாப்பி தான். ஏன்னா அவங்க வந்துட்டு நல்லாவே பார்த்துக்குவாங்கல்ல. ஸோ கொஞ்சம் நல்ல ஃபேமிலியும் வேறு. அதுவும் இல்லாமல் இப்போது டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மாவுக்கு அண்ணா பையன், அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களே இதை பற்றி பேசவும். ஆனால் அவங்கள ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. இப்போ பாரு, ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன் மம்மி என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க மண்டைக்கு எதுவுமே ஏறலை. இப்போ அப்படியே டே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களோ. ஸோ அவங்க வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே கார் பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் டைனிங் ஹாலுக்கு வராங்க சாப்பிட்றதுக்கு. மெய்டெல்லாம் குக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சாப்பிட்ற உட்கார இடத்துல டேவோட அம்மா அப்பா அப்படியே கொஞ்சம் சாடமாடியாக பேசிக்கிறாங்க. என்னென்னா, ஏங்க இப்போது வெளியே ஒருத்தன் ஊர் முழுசாக ஒரு மாதிரி மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் அவனை யாராவது பார்த்தா பயப்படுற மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பானல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்பவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னென்ன வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. டேக்கும் ஒன்றுமே புரியல. அவர் பாட்டுக்கும் சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போது திரும்ப அவங்களோட மாமா அத்தால இருக்காங்கள்ல, சொதட்டியோட அம்மா அப்பா, அவங்கெல்லாம் வெளியே தான் ஊருக்கு தான் கோல்டு செய்வோவா, அப்படியே கம்பெனிக்கு போனால் மட்டும் எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் எரிஞ்சு விளையாடுது. ஆனால் அத்தை பொண்ணை பார்த்தா பூனைக்குட்டியாட்டம் ஆயிடுறாங்கப்பா சில பேர். யாரையும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஏதோ அவரை பற்றி பேசுகிற மாதிரி தோணுது. ஆனால் அவர் எதுவுமே பண்ணலையே, அதனால எதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னே தெரியாமல் பார்த்துட்ருப்பாரு. கரெக்டாக கொஞ்சம் வேலைலாம் வந்து, அதாவது இன்றைக்கி லீவ் போட்டுட்டு வெளியே போனங்காட்டிக்கா டேவோட பிஏ வந்துட்டு வீட்டுக்கே வந்திருப்பார் ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ ஃபைலெல்லாம் கொண்டு வந்து டேக்கிட்ட சைன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா போயிட்டு ஹாலில் உட்காந்துருக்கிற அந்த பிஏ இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணிவிட்டு டே சைன் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போயும் டேவோட அம்மா வந்துட்டு, ஏண்டா தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அந்த பையனும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். எனக்கு ஒரு டவுட்டு, உன்னோட பாஸ் இருக்கானே இவன், இந்த பாஸு என்னைக்காவது அவங்க யார்கிட்டயாவது சிரித்து பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே முன்னாடியே அவரும், இல்லைம்மா அவர் அவரோட ஒர்க்கை தான் பார்ப்பாரு, சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவர்கிட்டெல்லாம் சிரிப்பெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா சிரிக்கிறதால என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு சிரிக்கவே கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பாரு போல இருக்குது. அதனால ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தருமே சிரிக்க மாட்டாங்களாம்மா. அதே இப்போ தான் அவன் சொல்கிறான். அப்போது டேவோட அம்மாவுக்கு ஒரே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இப்படியெல்லாம் கூட விட ரூல்ஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஆமாம்மா தேவையில்லாமல் சிரித்து பேசிகிட்டு இருந்து என்ன வரப்போகுது, அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்தா சீக்கிரம் வேலை முடிச்சுட்டா கிளம்பிக்கலாம், அதனால தான் சார் சொல்கிறது தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், உன் பாஸு உங்களோட ஆஃபீஸில் இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் சிடுன்னு இருக்கிறான், கேட்டால் கோல்டு செய்வோன்னு பேர் வேறு அவனுக்கு அவனே வச்சுப்பான், ஆனால் அவன் நிஜ கேரக்டர் அது இல்லைப்பா, நம்பி ஏமாந்துடாதீங்க சரியா. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட சந்தோஷமாக சிரித்து பேசுங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஹாப்பியாக இருங்க. ஏன்னா இவன் ஆஃபீஸில் ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி சுற்றுறான், என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் பேசுகிறாங்க இவங்க, ஆனால் எதுக்கு என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனில் பண்ணி கொடுத்துட்டு நீ போன்னு சொல்லிட்டு பிஏவை அனுப்பி விட்டுட்டு நேராக அவரோட அம்மா ரூமுக்கு போயிட்டு, அம்மா இருங்க ஒரு நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறாரு. பாருடா என்கிட்ட கூட இதே மாதிரி மூஞ்சி வச்சுட்டு தான் பேசுகிறாங்க, ஆனால் அத்தை பொண்ணுனா மட்டும் இப்படி தான் பல்லா தண்ணி தெரியுற மாதிரி சிரித்து பேசுகிறாங்களோ, ஃபேஸில் கோபமே இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போது டேவும், என்னம்மா பேசுகிறீங்க, நீங்கள் தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிங்க. சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல் நானும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஏதோ நான் சிரித்து பேசுகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு டே சொல்கிறாரு. அப்போது அவரோட அம்மாவும், ஐயோ நான் இதை சொல்லப்பா, சும்மா நான் தனியாக பேசிக்கிறேன், உன்னால் நான் சொல்ல, உனக்கே வரைச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் இது ஓடிட்டு போயிடுறாங்க. இங்கே டேக்குனா டென்ஷன் ஆகுது. ஒரு வேளை இந்த பைத்தியக்காரி பேசி இந்த அம்மாவுக்கு இது கேட்டிருப்பாங்களோ, அதனால தான் இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் போய் படுத்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கும் அப்படி தூங்கிட்டே இருப்பீங்க நல்லா கண்ண மூடி. ஸோ அவருக்கு பார்த்தா தூங்காத மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சரி எழுப்பலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே செத்த போன திடீர்னு எந்திரிக்க மாதிரி எந்திரிச்சு அவர் முன்னாடி உட்காந்துருப்பீங்களோ. ஸோ அது இப்போ நினச்சி பார்க்குறாரு. அப்போ பயமாக இருக்கும், இப்போ அவருக்கு சிரிப்பு வருது. அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் அவரோட பேசல அவரே அறியாமல் அப்படியே எந்திரிச்சுக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு போயிட்டு
ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ கூட நீங்கள் அந்த கண்ணாடி கிட்ட வந்து அப்படியே பேசுகிற மாதிரி அவருக்கு தோணுது. அவரோட அந்த கண்ணாடியை பார்த்தா நீங்கள் அந்த கண்ணாடி கிட்ட நின்றுட்டு, மாமா எனக்கு மொத்தம்லாம் கொடுத்துடாத ப்ளீஸ், வேணாம், அது தப்பு, நான் அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசியிருப்பீங்கள, அது மாதிரி இப்பவும் பேசுகிற மாதிரி இருக்குது. டேக்கு டென்ஷன் ஆகுது. என்னது, ஒரு நாள் தான் பார்த்தேன், சும்மா அவன் ஞாபகமே வந்துட்டுருக்கு. நான் எப்படி உனக்கு மொத்தம் கொடுத்த பைத்தியக்காரி, மென்டல் மாதிரி பேசியிருக்கா பாரு. போன வாரம் நான் எங்கே போனேன், நான் எங்கேயுமே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே என்னை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து படுக்கிறாரு. படுத்தா திரும்ப நீங்கள் பேசுனே தான் அவர் மனக்குள்ள ஓடிட்டே இருக்குது. இப்படி தான் ஒரு 2-3 டேஸ் மேலே போயிருக்கோம். உங்களோட அத்தை மாமா அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து சீக்கிரமாக கல்யாணம் பேசி முடிச்சுக்கலாம், கல்யாணத்தை பண்ணி வச்சலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க நினச்சிட்ருக்காங்க நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கிற மாதிரி. சரி ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு காலத்தை வந்துட்டு கடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஒரு முகூர்த்த நாளாக குறிச்சிட்டு உங்களோட பேரண்ட்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களும் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக அந்தந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல, ஸோ ட்ரெஸ் வாங்கிறதுக்கு போகணும். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு சிட்டிக்கு வரீங்க. அதாவது டே வந்துட்டு சிட்டியில் தானே இருப்பார். ஸோ அவரோட ஊருக்கு தான் வரீங்க. ஜுவல்ஸு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காரில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பஸ் விட்டு 3 பேர் இறங்குவீங்க. இறங்கி வந்ததுமே டேவோட அம்மா அப்பா வந்துட்டு உங்களை வெல்கம் பண்ணி கார் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ எப்படின்னா ஒரே காரில் தான் வந்திருக்காங்க. பின்னாடி இவங்க எல்லாருமே வந்துட்டு உட்கார்ற மாதிரி, முன்னாடி டே வந்து கார் ஓட்டிகிட்ருப்பாரு. ஸோ பின்னாடி எல்லாருமே அவங்க உட்காந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இடம் இருக்காது, முன்னாடி தான் போய் உட்காந்தாகணும். வேண்டியதான் பண்ணுறாங்க. சரி ஓகே, சின்ன ஜெரிசுங்க உட்காந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இவங்க போய் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அப்போ நீங்களும் போய்ட்டு முன்னாடி வந்துட்டு கார் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. உட்காந்துக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு கார் ஓப்பன் பண்ண தெரியலை. ஸோ நீங்கள் காரில் ஏறி உட்காந்துருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு அந்த டோரை கூட கரெக்டாக லாக் பண்ணவே இல்லை. ஸோ டோர் நீங்கள் சும்மா இழுத்து வச்சுருப்பீங்க, அது நல்லா லாக் ஆகிருக்காது. டே வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி நல்லா லாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணவும் கரெக்டாக தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணுறீங்க, லாக் பண்ண சொன்னால் மெதுவாக தான் அடிக்கிறீங்க. ஸோ அந்த டோர் வந்துட்டு லாக்கே ஆகலை. அதுக்கு டேவே பார்த்துட்டு இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் ஏக்கி அந்த டோர் அப்படியே இழுக்கிறாரு. ஸோ அப்படியே அவங்க பக்கத்தில் இருப்பார்ல, உடனே டேவோட அம்மா பார்த்து கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு சொல்கிறாங்க. டே டக்குன்னு திரும்பிட்டு அவரோட இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு. சட்டுன்னு அந்த கதவை சாத்திட்டு டே அவரோட அம்மா முறைச்சி பார்க்குறாரு. அப்போ அவங்க அம்மா, டோரை சொன்னேன்டா, டோரை கொஞ்சம் பொறுமையாக சாத்துங்கன்னு சொன்னேன், நான் தப்பாக இது சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கம் திரும்பிக்கிறாங்க. டேக்கு நல்லா புரியுது இவங்க வேணே இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி இவங்க கார்னர் பண்ணி பேசுகிறாங்கன்னே தெரியல. இவளை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொன்னேன், அது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் சீட் பெல்ட் போடல, வைன் சீட் பெல்ட் போடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சீட் பெல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குன்னே தெரியல, தேடுறீங்க. அங்கே பாரு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அண்ணாந்து பார்க்குறீங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு சீட் பெல்ட் போட்டு விடலான்னு சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட்டை போடுறதுக்கு அந்த கை எப்படி கொண்டு வந்திருப்பாரு. அகைன் உங்கள் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். திரும்பட்டேவோட அம்மா, இந்த காலத்து பசங்களெல்லாம் நம்பவே முடியல, வீட்டில் ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருக்கானுங்க, எதுவும் ஒரிஜினல் கேரக்டர்னே தெரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி ஜாடமாடியாக பேசவும் உங்களுக்கு நான் ஒன்றும் புரியல. ஆனால் டேக்கு புரியுது. ஐயோ என் அம்மா ஒன்று எப்போ பார்த்தாலும் நான் சிங்காகவே பேசிகிட்டு இருக்கோம், எதை நினச்சி இப்படி பேசுன்னு தெரியல. எல்லாம் இந்த பைத்தியக்காரி அன்றைக்கி வளர்ந்ததை கேட்டிருப்பாங்க, அதனால தான் எனக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு. இவள் வளர்ந்ததை அன்றைக்கி கேட்டாங்க, அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் நான் என்றைக்கு இவளை காட்டி பிடிச்சேன், என்றைக்கு நான் முட்டை கொடுத்தேன், நான் இவளை தொட்டு கூட பார்த்தது இல்லையே, ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அந்த சீட் பெல்ட்டை உங்களுக்கு போட்டுட்டு அப்படியே சமத்தா போயிட்டு அவரோட சீட்டில் உட்காந்துக்கிறாரு. இப்போ கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜுவல் ஷாப்புக்கு போகலாமா இல்லை ட்ரெஸ் கடைக்கு போகலாமான்னு கேட்குறாரு. அப்போது எங்களை என்ன கேட்குற, அதான் கேட்க வேண்டிய ஆள் வந்துட்டு உங்க கூடயே இருக்காங்கள, அவங்கள கேட்டு முடிவு பண்ணிக்கோ, எங்களை கேட்டால் எல்லாமே செய்றீங்க இந்த காலத்து பசங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டேவோட அம்மா இப்படியே சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு உங்களோட அம்மா அப்பா டேவோட அப்பா எல்லாத்துக்கும் செம சிரிப்பு. ஆனாலும் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சைலண்டாக சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லோரும் வேண்டி அவங்களை கலாய்க்கிறது தான் இந்த மாதிரி. அப்போ டேந்துட்டு ஸோ படுத்துனானுங்களே அப்படின்ட்டு, ஏன் உனக்கு ஃபஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின்னு கேட்க, எனக்கு வந்துட்டு ட்ரெஸ் வேணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ஷாப்க்கே போகிறாங்க. போய் காரங்க நிறுத்திட்டு கடைக்குள்ளே போனதுமே மறுபடியும் டேவோட அம்மா, பார்த்தீங்களா உங்கள் பிள்ளை கல்யாணம் கூட ஆகலை, ஆனால் இப்போவே பொண்டாட்டி பேச்சை கேட்குறான்,
நம்மளக்கிட்ட என்னன்னு கேட்குறான். நம்ம பேச்சால யாராவது கேட்குறாங்களா என்ன? ஆனால் நீங்களும் இருக்கீங்களே, உங்கள் பிள்ளைக்கே கல்யாணம் ஆக போகுது, ஆனால் ஒரு நாள் கூட என் பேசி கேட்டதில்லைன்னு திரும்ப ஒரு மாதிரி ஜாட மாதிரியே பேசவும் டேக்கு பொறுமையே இல்லை. கடவுளே, நான் என்ன பண்ணினேன்? இவங்க தானே அவளை கேட்க சொன்னாங்க, திரும்ப என்ன ஏன்னா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டேவும் சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் போனதுமே வந்துட்டு வெட்டிங் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதனால் உங்களை வந்துட்டு ஒரு 4th ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து காட்டுறாங்க, இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது, என்ன இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்குன்ட்டே இருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டன் கலர் லைட் செட்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு கோல்டன் கலர்லேயே தெரியுது, ஒரிஜினல் கலரே தெரிய மாட்டேங்குது. எனக்கு இது ஒன்றுமே பிடிக்கிற மாதிரி இல்லை, எனக்கு நல்ல வெளிச்சத்தில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் டேவும் சரி ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு நல்லா ஒயிட் லைட் போட்டிருப்பாங்களே, ஸோ லைட் நார்மல் லைட்டு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவள் எடுக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் அவங்க அந்த வெளிச்சத்தில் கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்போது ஓகே சார், பட் அங்கே ட்ரையல் ரூம் இருக்குது, வேணால் நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கிறீங்களா, வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு உங்களோட நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் டீம் மட்டும் தான் இருப்பீங்க. இவங்க 4 பேரும் உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இன்னொரு செக்ஷனுக்கு போயிடுறாங்க, உங்களை தனியாக விட்டுட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டேவும் இப்போ அவர் தானே இருக்காரு, அவர் தானே கூப்பிட்டு போகணும், அதனால் அவரையும் கூட ட்ரையல் ரூம் வரைக்கும் வர்றாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ட்ரெஸ் அப்படி வச்சு பார்க்குறீங்க. உங்களால் பொழுதுக்கு கட்டி பார்க்க முடியாது, அதனால் வந்துட்டு சும்மா வச்சு மட்டும் காட்டுறேன் மாமா அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லுவார். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த வேலை செய்வாங்கள்ல, அந்த ஸ்டாஃப் பொண்ணு உங்களுக்கு கூட வச்சு காட்டிகிட்டு இருப்பா. அன்றைக்கின்னு பார்த்து கடையில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கவும் திருப்ப எல்லோரும் அவளை கூப்பிட்டே இருக்கிறனால டிவியை பார்த்துட்டு சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கஸ்டமர் வந்துட்டு பார்க்க போயிருப்பா. இப்போது டிவி வந்துட்டு அந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அவங்களுக்கு வச்சு பார்த்துட்ருப்பாரு. இதை இவங்க 4 பேர் எங்கேருந்தா வந்து பார்ப்பாங்களோ வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இந்த கதையை கேட்டிங்களா, ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன்கிட்டன்னு யாரும் பேசக்கூடாதான், சிரிக்கக்கூட கூடாதான், இதெல்லாம் ஒரு ரூல்ஸுன்னு சில பேர் போட்டுட்டு தெரியுறாங்க. ஆனால் அவனுக்குன்னு வரும்போது விட்டா இவனே ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுறான் போல், என்னத்த சொல்ல இந்த காலத்து பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டேவோட அம்மா சொல்லவும் டே வந்துட்டு அம்மா உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, எதுக்குமா நீ இதே மாதிரி பேசிகிட்டே இருக்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு நீ நினச்சி என்ன பேசிகிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாரு. உடனே இவங்க 4 பேர் சேர்ந்துட்டு அதுதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ போகிறவங்களை கூப்பிட்டுட்டே நிறுத்தி வச்சுட்டு நீங்கள்லாம் எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களோட சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வயன் அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னல அது தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னைக்கு மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க? அன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்துருந்தப்ப பேசிகிட்டு இருந்தேன்ல லூசு மாதிரி, அதை தெளிவாக சொல்லு அவங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ஐயோ மாமா அன்றைக்கி வந்து கிஸ் பண்ண மாதிரி இன்றைக்கும் கிஸ் பண்ணிடாதீங்க, அது தப்பு, அம்மா அப்பா வீட்டில் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன், அதுதான் அப்படின்னு நீங்கள் அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி ஒப்பிக்கிறீங்க. எல்லோரும் வந்துட்டு இதை வேற எங்களை கேட்க சொல்கிறியாடா, ஏண்டாடி உனக்கு வந்துட்டு ஆஃபீஸ் மீட்டிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ பாவம் பிள்ளை அலைஞ்சிருக்கான்னு நினச்சா நீ இப்படி தான் பண்ணிட்டு இருந்திருக்கியா, இது ஏதோ ஏன் தங்கச்சி பொண்ணுங்கிற காட்டிக்கும் உன்னை சும்மா விடுறேன், இதே வேறு பொண்ணு பின்னாடி சுற்றிருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்போ ஒரு பக்கம் கத்த டேக்கு கடுப்பாயிடுச்சு. இவளை நான் என்ன சொல்ல சொன்னால் இவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறா, தெளிவாகவே பேச மாட்டாளா அப்படின்ட்டு வயன் நான் எப்போ வயன் வந்தேன் உங்கள் வீட்டுக்கு, நான் எப்படி உனக்கு வந்துட்டு முத்தலாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் மாமா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே காரில் இதே ஷூ இதே ட்ரெஸ்ஸு இதே மாதிரி வந்தீங்களா, இதே மாதிரி வந்து இதே மாதிரி அங்கே உட்காந்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் என்னை கிஸ் பண்ணிட்டீங்களா மாமா, அதனால தான் நான் அன்றைக்கி பயந்துட்டு அப்படி பண்ண வேணாம் தப்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடி பாவி எப்படி இப்படி பேசுகிற, இவன் நடிக்கிறாளா இல்லை நிஜமாவே ஏதாவது சொல்கிறாளா, இல்லை நிஜமாவே நானும் இது கிஸ் பண்ணிட்டேனா என்ன, ஏய் இல்லைடா நான் எப்படா இவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ யோசிச்சுட்ருக்க. இந்த காலத்து பசங்களே இப்படி தான், எல்லாத்துக்கும் அவசரம் அப்படின்ட்டு உங்களோட அத்தை இருக்காங்களா அவங்க வழக்கம் போல் பேசிட்டு போயிடுறாங்க. இங்கே டேக்குண்ணா முடிச்சுட்டா இவன் நம்மளை மானமே போச்சு, இனி அம்மா இதை சொல்லியே ஓட்டுவாங்க, இதுக்கு நான் இவளை கூப்பிட்டு கேட்காமே இருந்திருக்கலாம், எனக்கு நானே அப்போ வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு
அப்படி தான் சரி ஓகே முதல்ல போய் ட்ரெஸ்ஸை எடு அப்படின்றாரு. அப்போது நீங்கள் போய்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு அம்மா அப்பாட்டெல்லாம் காட்டிகிட்ருப்பீங்க. இவர் தூரமாக உட்காந்துருப்பாரு, கிட்ட போனாலும் ஏதாவது சொல்கிறாங்கன்ட்டு. இன்னும் தெரியல, அவ்வளோ க்யூட்டாக தெரியுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த பொண்ணு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கஸ்டமர்லாம் அனுப்பி வச்சுட்டு உங்ககிட்ட வந்திருப்பா, வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்றா, ஒரு மாதிரி இந்த ரிசப்ஷன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறா. நீங்கள் அதை போட்டு சுற்றிட்டுருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மனுஷன் அந்த கடைசியில் உட்காந்துட்டு அங்கேருந்து உங்களையே பார்த்துட்டு இன்னும் பல்லாத்தனே தெரியல மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. அது அவருக்கே தெரியல ஏன் சிரிக்கிறாருன்னு. உடனே கழுகு மாதிரி காத்துட்டு இருந்த அவரோட அம்மா தூரத்தில் இப்படி பார்த்துருப்பாங்க இவர் சிரிச்சிட்ருக்கிறத. ஓ, இது வேறையா இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது கூட நம்ம டேக்கு தெரியாமல் அப்படியே நான் அத்தனை பழைய காட்டிட்டு உங்களே பார்த்துட்ருப்பாரு. ஸோ இப்போது டேய் டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி டே கேட்க, ஊருக்கெல்லாம் ரூல்ஸ் போட தெரிஞ்ச உனக்கு ஒரு ரூல்ஸ் போட்டுக்க தெரியலையா? பட்ட பகலில் இப்படி பப்ளிக் பிளேஸில் பச்சையாக ஒரு பொண்ணை பார்த்து இத்தனை பள்ளையும் காட்டிகிட்டு இருக்கிறியே, நீ சிரிச்சா தப்பு இல்லை, உன் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க சிரிச்சா தப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லூசாம்மா நீ, நான் எங்கே சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டுட்டே கேட்குறாரு. அவருக்கு சிரிச்சதே தெரியல. ஓ, உனக்கு ப்ரூஃப் வேணும்டா, ஏன்னா பிஸ்னஸ் மைண்ட் ஆச்சு, ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. டேக்கே ஆச்சரியமாக்கு, நம்ம தான் சிரிச்சோம்மா, இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அவரே கொஞ்ச நேரம் ரசிக்க, இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியாது, அவங்களுக்கு ஒரு ரூல்ஸு அடுத்தவங்களுக்கு ஒரு ரூல்ஸு அப்படின்ட்டு போயிடுறாங்க. எங்கள் அம்மா வேறு எதுக்கு எடுத்தாலும் இதே சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஒருத்தவங்களை பார்த்து ரசிச்சிட்டே இருப்பார். இப்படி தான் ஃபைனலாக ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போது ஜுவல் ஷாப் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஜுவல்ஸ் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அதனால சும்மா கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. உங்களோட அத்தை அம்மா மாமா அப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி இது வேணுமா இது வேணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரே வார்த்தையாக சொல்லிடுறீங்க, எனக்கு இதில் எந்த அவசியமே கிடையாது, எனக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் சரி எடுத்து கொடுக்காட்டி சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாலும் சரி, எதுனாலும் எனக்கு ஓகே, எனக்கா எது மேலேயும் ஆசை கிடையாது, என்னவோ தெரியல எனக்கு நிறைய இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் இப்படி சொல்லவும் உங்களோட அம்மாவும் உங்களோட அத்தையும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு பழைய காலத்து டிசைன் தான் பிடிக்கும் போல். ஸோ அவங்க அந்த மாதிரியே பார்த்து பார்த்து எடுத்து உங்களோட கழுத்தில் வைக்கிறது, கையில் போடுறது, காதில் வச்சு பார்க்குறதுன்னு வச்சிட்ருக்காங்க. டேக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்ன இவங்களோட டேஸ்ட் இப்படி இருக்குது, இவ்வளோ கம்முனே உட்காந்துருக்கா, இவ்வளோ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உங்களுக்கு தூரத்தில் வந்து பார்த்து ரசிப்பார். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு சூட் ஆகலை, அது அவருக்கு பிடிக்கவே இல்லை. உடனே அங்கேருந்து வந்துட்டு என்ன நகை செலக்ட் பண்ணுறீங்க, அவள் காலம் ஃபுல்லாக போட வேணாமா, இல்லை சும்மா ஒரு மாதம் போட்டதுக்கு எரியற பொருளாக இதெல்லாம் கல்யாண நகை, ஸோ அவளுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லபடியாக எடுங்க, உங்கள் காலத்து மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உடனே டேவோட அம்மா இந்த காலம் அப்படின்னு சொல்லவும் உடனே டே வந்துட்டு இந்த காலத்து பிள்ளைங்கள நம்பவே முடியாது அதே தானே அப்படின்னு சொல்லவும் டேவோட அம்மாவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. தலைமணி சும்மா எந்நேரம் அது ஒன்னே சொல்லிட்டு போ, நானே அவளுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், பார்த்தீங்களாங்க அவன் பொண்டாடிக்கு அவனை எடுத்து கொடுக்குறானா, இதை நான் எங்கன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது டேந்துட்டு ஆமாம் என் பொண்டாடிக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கு எதாவது பிரச்சனையா, வேணா அப்பாவை உங்களுக்கு எடுத்து கொடுக்க சொல்லுங்கள், அத்தை உங்களுக்கும் தான், வேணா மாமாவை செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், அவள் விஷயத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க, நீங்கள் எடுக்க எதுவுமே எனக்கு பிடிக்கல, அந்த பைத்தியக்காரி அப்படியே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிவி வந்துட்டு அழகாக உங்களுக்கு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி பார்க்குறாரு. அவரை வச்சு போட்டு பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவர் தான் போட்டு பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் செலக்ட் பண்ணி உங்கள் கழுத்தில் போட்டு விடுறது எல்லாமே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நகை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி உட்காந்துருப்பீங்க. இப்போ அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கவும் நகைலாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் உங்களை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதை தூரத்தில் கிடையாது, கொஞ்சம் பக்கத்தில் நின்று தான் உங்களோட அம்மா அப்பா தேவோட அம்மா அப்பா 2 பேரும் நின்று பார்த்துட்டு வர மாதிரி அவங்களுக்கு இதானே வேணும், அவங்களோட பசங்க ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி சிரிச்சிட்ருப்பாங்க. இப்படி தான் அழகாக டிவி ஒவ்வொன்றும் உங்களுக்கு பார்த்து எடுத்து கொடுக்குறாரு. இப்போது ஃபைனலாக எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா தாலி வாங்குவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி தான் அதுவும் அங்கேயே வாங்குறாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு டேவை சொல்லிடுறாங்க, இங்கே பாரு இந்த விஷயத்தில் நீ வராத, உனக்கு இதை பற்றி தெரியாது, நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இல்லை அதுவும் காலம் முழுசாக போடுறது நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிறாரு. டே வாய மூடுறா,
உனக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்கிட்டு காட்டுறாங்க, டேக்கு வந்து பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படின்னா ஃபேமிலியாக வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இப்போ நேராக நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போகிறேங்கிறீங்க. ஆனால் டே வந்துட்டு இல்லை நைட் ஆகிடுச்சு, நாளைக்கு போகலாம், இல்லைனா 1 வீக் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் உங்களோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு இல்லைப்பா அப்படி இருக்க முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் கிளம்புறோம், பஸ் மட்டும் வச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் டே கேட்கவே இல்லை, நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. என்னங்க நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க, அம்மா அப்பா சொன்னாங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும் டேந்துட்டு நீ வாய் மூடுவேன், உன்னோட அந்த ஒரு வாட்டை வாய் நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி பேசுவோம், கடைசியில் இங்கே வந்து நிற்குது, என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறங்கிக்கிறாரு. ஸோ இப்படி தான் மார்னிங் வரைக்கும் அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருப்பீங்க. அப்போது பொழுதுனைக்கும் நைட்டு டேயோட அம்மா டே ரூமுக்கும் உங்கள் ரூமுக்கும் மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருப்பாங்க. டேக்கே கடுப்பாக இருக்கும், எதுக்குமே இப்போ என்னோடய கதவை திறந்தாலும் திறந்து போட்டுட்டு இருக்கிறீங்க, நான் லாக் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைடா, இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமையே இல்லை, நீ வேற சொல்ல கேட்காம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டியா, அதான் கொஞ்சம் சேஃப்டி முக்கியம்ல, கொஞ்சம் பொறுமை முக்கியம் தம்பி அப்படின்ட்டு போகிறாங்க. அட கடவுளே, நான் எதுவுமே பண்ணலை, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் டேக்கு. ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதுமே நீங்கள் எல்லோரும் வந்துட்டு பஸ் ஏறி உங்கள் ஊருக்கு வந்துடுறீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. அதுக்கப்புறம் என்ன வெட்டிங் தான், ரொம்ப ஹாப்பியாக அந்த வெட்டிங்லாம் வந்து நடக்குது. சாரா தான் வந்துட்டு அப்படியே உங்கள் கல்யாணத்தை ஃபுல்லாகவே மேடம் வந்துட்டு ஃபுல்லாக மேக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருப்பா. அப்போ நீங்கள் உட்காந்துருப்பீங்கள்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஒயன் உங்கள் மாமா கனவுல வந்தாருன்னு சொன்னில்ல, சொல்லி ஒரே வாரத்தில் அதே மாதிரி வந்தார்ல, அப்போது அன்றைக்கி நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் ஆமாடி, அதை தவங்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், அத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டு அடுத்த செகண்டே பண்ணிக்கிறேன்ட்டாரு. அப்போ நீ சொன்னது சரிதான், அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி தான் அந்த மாதிரி நினச்சிருக்காரு, அதனால தான் எனக்கு அப்படி கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. டேக்கு சரியாக அதாவது காது கேட்கல நீங்கள் சொல்கிறது, ஏதோ கனவுங்கிறது மட்டும் தான் கேட்குது, என்ன கனவோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. இப்போ ஐயரும் ஏமா போதும் பேசுனது, அப்புறமா பேசிக்கோங்க, இந்தாங்க மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கையில் ஏதோ கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஃபைனலாக தாலியெல்லாம் எடுத்து கொடுக்கவும் ஸோ டேவா அழகாக தாலியெல்லாம் கட்டி விட்டுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக கல்யாணமே நடந்துடுது. ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு கனவுனால இந்த கல்யாணமே நடந்திருக்கும். ஆனால் டேக்கு தான் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இப்படி தான் கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டே வந்துட்டு உங்களை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். ஸோ வீட்டுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே முடிச்சிடுறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த வெட்டிங் நைட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டேக்கு வந்துட்டு ஒரே குழப்பம், இவகிட்ட இன்றைக்கி கேட்டே ஆகணும், தெளிவாக இவகிட்ட பேசவே யாரும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். ஏன்னா ட்ரெஸ் வாங்க போகிறப்ப கூட டே உங்ககிட்ட இதை பற்றி கேட்க தான் வந்திருப்பார். ஆனால் நீங்கள் தான் ஒரு மாதிரி மொட்டை காசம் கொட்டை வந்த மாதிரி நீ தான் அன்றைக்கி வந்து எனக்கு முட்டை கொடுத்தேன்னு சொல்லியிருப்பீங்களே, அதனால் தெளிவாக எதுவும் உங்ககிட்ட பேச முடியல, நான் எப்போ வந்தேன், எதுக்காக இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு அது அவருக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மண்டை குழப்பமாகவே இருக்கும். இப்போது உங்களையும் வந்துட்டு உள்ள வந்துட்டு அனுப்புகிறாங்க. ஸோ நீங்களும் போய்ட்டு டேக்கிட்டே உட்காருவீங்க. அவரும் முதல்ல இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, வயன் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், பொய் சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு. மாமா நான் பொய்யே சொல்ல மாட்டேன், பொய் சொன்னால் தப்பு தெரியும்ல அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் இன்னசென்ட் மாதிரி பேசுவா, ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக சொல்லி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, சரி ஓகே சொல்லு, நான் எப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உனக்கு கிஸ் பண்ணேன், அது எதுக்காக நீ அன்றைக்கி என்கிட்ட அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் திரும்ப அன்னைக்கு காலையில் 6 மணிங்கிற மாதிரி, ஆமாம்மா நீ அன்றைக்கி வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே காரில் அதே ஷூ அதே ட்ரெஸ்ஸு அதே மாதிரி வந்து இறங்கி நான் தூங்கிட்டுக்கப்போ எனக்கு கிஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறீங்க. இதுக்கு மேலே என்னால் முடியலடி, தெளிவாக சொல்லு, எனக்கு அப்படி நடந்ததாக ஒரு ஞாபகமே இல்லை, அன்னைக்கு கூட நான் வந்து உன்னை எழுப்ப தான் வந்து உட்காந்துருந்தேன், உனக்கு கிஸ் பண்ணாலும் நான் வரலை, என்னை பார்த்தா அப்படியே வெறிப்பிடிச்ச மாதிரி தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க இல்லை மாமா நீ பண்ணிட்ட அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறீங்க, தெளிவாக சொல்லுவோயன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆடடா முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் மாமா, அது நீ வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கனவுல நடந்துச்சா,
அதனால தான் நான் பயந்து போயிட்டு கனவுல பண்ண மாதிரி நிஜத்தில் பண்ணிடாதன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. கேட்குறா ஒரு எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. மனசா அப்படியே உங்களை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் அவர் பிடிச்சி உழுக்கிட்டு ஏன் மாமா இப்படி உட்காந்துருக்க, என்னாச்சுன்னு கேட்க, அடி பாவி சண்டாளி, ஒரு கனவை கண்டுட்டு இதுவும் நிஜத்துலேயே நான் பொறுக்கித்தனம் பண்ண மாதிரி என் ஃபேமிலியே நம்ப வச்சிட்டாலே, என் அம்மா இன்னுமே அதை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. இதை நான் போய் அவளுக்கு கனவுன்னு சொல்ல முடியுமா, சொன்னால் தான் நம்புவாங்களா அப்படின்ட்டு அவள் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்க. சொன்னீங்க ஏமாம்மா இப்படியே பார்த்துட்டுருக்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் போல் கேட்க, டேவும் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் தான் இன்றைக்கி இங்கே இருக்க நீ. இதோ நான் நிஜமாவே அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. என்னதை சொல்ல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, பிடிச்சிருந்து நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்குறீங்க. ஸோ டேக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன இவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 2 கண்ணத்தையும் அப்படியே அவரோட 2 கையிலையும் அப்படியே பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஐ வச்சு பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி அவர் அப்படி பார்க்குறீங்க. பாவம் போல் பார்க்குறீங்க பொண்ணுக்குட்டியாட்டம். ஸோ வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது வேன். அவங்க கேட்டதுமே நான் ஹெசிடேட்டே ஆகாமல் ஓகே அப்படின்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாரு. ஆமாம், ஆனால் நான் சொன்னதை வச்சு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொன்னேன்ல, அதனால கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, உனக்கு என்ன பிடிக்கல தானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறீங்க. அவரும் இல்லடி அப்படிலாம் இல்லை, என் அம்மா கேட்டதுமே நான் ஓகேன்னு சொன்னேன், இதுலேருந்தே தெரியலையா எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு அப்படிங்கிறாரு. அப்படியா, எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போருந்து அப்படின்னு கேட்க, அது போன வருஷம் திருவிழாவுக்கு வந்தல அப்போருந்து அப்படின்னு சொல்லவும் அப்படியே சாரா சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வருது. தெரியும், எனக்கு சாரா அன்னைக்கே சொன்னான் நீ என்னையே பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அன்றைக்கி கனவு கூட நீ இந்த மாதிரியெல்லாம் டர்ட்டியாக நினச்சிருக்க மாமா, அதாவது எனக்கு கனவாக வந்திருக்கு உன்னால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எது நான் டர்ட்டியாக நினச்சேன் உனக்கு ஒன்று வந்துச்சா அப்படிங்கிறாரு. நீங்களும் சாரா சொன்னதை அப்படியே ஒப்பிக்கிறீங்க. ஆமாம், சில நேரத்தில் சில பேர் இந்த மாதிரி நினைக்கிறது யாரை பற்றி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கனவை வருமா, அதுதான் நீ டர்ட்டி பாய் அப்படிங்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஆமாம் நான் டர்ட்டி பாய் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஆமாம்மா நீ ரொம்ப டர்ட்டி பாய் தான், ரொம்ப டர்ட்டி பாய், எப்படியெல்லாம் இமேஜின் பண்ணியிருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் ரொம்ப டர்ட்டி பாயா, அப்போ டர்ட்டி பாய் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட பேசுகிறாரு. அதாவது கண்ணை பார்த்து நீங்கள் லைட்டாக சரியாகவும் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்களுக்கு கிச்சு போட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. உங்களுக்கு செம்மையாக கூசி இருக்கும். நீங்கள் கத்த ஆரம்பிச்சிருப்பீங்க, மாமா கூசுது வீடுன்னு சொல்லிட்டு. அவர் ஜஸ்ட்டு சும்மா குழந்தைங்கிட்ட விளையாடுற மாதிரி கிச்சு போட்டு விளையாடிட்டு இருப்பார். அதுக்கே நீங்கள் கூசுதுன்னு கத்த, இந்த பக்கம் வெளியே நம்மளோட அதாவது தேவோட அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு வெளியவே கேட்டிருக்கோம். ஐயோ என்ன சொல்கிறது, இந்த காலத்து பசங்கள்லாம் கடவுளே இப்படி கத்திக்கிட்டா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பேசுனே தெரியாமல் எந்திரிச்சு வெளியே ஓடிடுவாங்க. தேவோட அப்பாவும் எந்திரிச்சு வெளியே ஓடிடுவார். ஸோ அவங்க 2 பேர் அப்படி வெளியே உட்காந்துட்டு என்னங்க இவன் இப்படி இருக்கான், கொஞ்சம் பொறுமையே இல்லை அவங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தேவோட அப்பா என் பிள்ளை இந்த மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ளிட்டியாக அவங்க அம்மாவை பார்க்க, தேவோட அம்மா கிழவனுக்கு இப்போ ரொமான்ஸ் ஒரு கேடோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தில் செல்லமாக அடிக்க. ஸோ இவங்க 2 பேரும் இங்கே க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது உள்ள நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. ஓகே ஸோ ஹாப்பி எண்டிங் தான். இந்த 1 ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் முடிக்க நினச்சா ஆனால் 3/4 மணி நேரம் ஆகிடுது. ஆனால் நான் ஃபஸ்ட்டெல்லாம் 1 மணி நேரத்துக்கு மேலே 1 ஷாட் போடுவேன். பட் இப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டைம் குறைச்சிக்கலான்னு பார்க்குறேன். அதனால் தான் சரி ஓகே. ஸோ இந்த 1 ஷாட் முடிஞ்சு. ஸோ ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது 1 ஷாட் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். அந்த ஹைப் பாயிண்ட் அது ஓகேவா. ஸோ அதை கொடுக்க வேணும் கொடுங்க. வேறு என்ன அப்புறமா கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண எனக்கு இது கோச்சுக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எப்பவும் போடணும் 1 ஷாட்டு போடணும் அப்படிங்கிறனால எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அந்த வீடியோவை எடிட் பண்ணுமா. ஸோ இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு
எனக்கு டைம் சரியாக போயிடுது. அப்படியே கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஃபோனில் சார்ஜ் இருக்க மாட்டேங்குது. இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் ரிப்ளை பண்ண முடியல. ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. இந்த தடவை ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறமா வேறு என்ன, ஆ இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்க, ஓகேவா? எனக்கு வந்துட்டு டேவோட அம்மா கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கோம் சார், அப்படி யாராவது பிடிச்சதா என்னென்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, சைலண்ட்.